இது வந்து டீ ப்ராசஸ் எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு மொட்டு மட்டும் எடுத்து இது பண்ணுறது வந்து ஒயிட் டீ. அதை வந்து 3 days நார்மல் டெம்பரேச்சரில் காய வச்சு எடுக்கணும். அந்த மொட்டு மட்டும் காய வைப்போம். அதுதான் ஒயிட் டீக்கான ப்ராசஸ். இதை நீங்கள் அடுத்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து பிளாக் டீக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நார்மல் லீவ்ஸ் போட்டு எடுக்கிறது வந்து தேர்ட் ப்ராசஸ், நார்மல் பிளாக் டீ. இந்த ஒயிட் டீக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்ல பாயில்டு வாட்டரில் ஃபில்டரில் போட்டு அந்த பாயில்டு வாட்டரில் வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிடும். அதை எடுத்துக்கலாம். நீங்கள் 3 times அதை யூஸ் பண்ணலாம். செகண்ட் டே தேர்ட் டைம் யூஸ் பண்ணலாம். அடுத்து க்ரீன் டீ. க்ரீன் டீக்கு அந்த மொட்டு எடுத்து இது பண்ணுவோம். கையில் தான் பிச்சு எடுப்பாங்க. வி ஆர் நாட் யூஸிங் எனி மெஷின்ஸ் ஆர் கட்டர்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து அடுத்து இது வந்து 5 இது வச்சுருக்கோம். இது வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த லீவ்ஸை போட்டு 6 hours ஃபேன் போட்டு விடுவோம். ஃபேனில் வந்து அது ட்ரை ஆகும். அப்பப்போ 1 hourக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் இப்போ ரொட்டேட் பண்ணி விடுவோம். அது நல்லா ப்ராசஸ் ஆகும். அது நல்லா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். இல்லை அவங்க ஸ்பைஸ். அதுக்கப்புறம் இது 2வது ப்ராசஸ். இது வந்து ரொட்டேட்டர்னு பேர். இதில் வந்து அந்த மேலேருந்து அந்த ட்ரை ஆன செமி ட்ரை ஆன இது வந்து இதில் விழுகும். இதில் வந்து 3 hours அது ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். இந்த ரொட்டேட்டர் போட்டிங்கன்னா அது வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக க்ரஷ் பண்ணி கொடுக்கும் அந்த லீவ்ஸை. இது 3 hours ப்ராசஸ். இதுக்கப்புறம் நம்ம லிட்டில் பிக்கர் அது மாதிரி நிறைய க்ரஷ் பண்ணி கொடுக்கும். இதுலேருந்து அடுத்த ப்ராசஸில் இது வந்து அது ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் பெரிய பார்ட்ஸ், அடுத்த பார்ட்ஸ் அது மாதிரி அது க்ரஷ் பண்ணி கொடுக்கும். இன்னமும் ஃபில்டர் ஆகி வரும். பிக்கர் பார்ட்ஸ், ஸ்மாலர் பார்ட்ஸ், வேஸ்ட் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த கலெக்ட் பண்ணதை வந்து அப்படியே வந்து வச்சுடுவோம். வச்சுனாக்கா அதில் வந்து ஒயிட் டீயும் க்ரீன் டீயும் ஒன்றும் ஆகாது. ஆனால் பிளாக் டீக்கு வந்து அதுவே ஒரு அப்பப்போ தண்ணி தெளித்து வச்சு பண்ணும்போது அதுலேயே இந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால தான் ஒயிட் டீ ரொம்ப நல்லது. க்ரீன் டீ வந்து கொஞ்சம் அது அடுத்த கிரேடு. அதுக்கப்புறம் பிளாக் டீ வந்து நம்ம அதுலேயே வந்து கெமிக்கல்ஸ் அதுலேயே ஃபார்ம் ஆகிக்கும். நம்ம எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. ஆனால் அதுலேயே கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால பிளாக் டீ வந்து ரொம்ப எடுக்க வேணாம் சொல்லுவோம்.